24 மணி நேரத்துல உங்க மனசை கட்டுப்படுத்தி நீங்க ஜெயிக்கணும். அந்த மன கட்டுப்பாடு இல்லைன்னா உங்களால ஒரு வேலையை முழுசா கவனத்தோட செய்ய முடியாது. என்ன செய்யணும்னு தெரியும், ஆனா அந்த வேலையை முழுசா செஞ்சு முடிக்க முடியாம உங்க மைண்ட் அதை தடுத்துரும். நீங்க திறமைசாலி தான், ஆனா மைண்ட் கண்ட்ரோல் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் தான். மன கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களை ஆட்டி படைக்குது. எதிர்காலத்தை பத்தியும் கடந்த காலத்தை பத்தியும் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதனால உங்களுடைய தூக்கம் தான் பாதிக்கும். கவலைகள் அதிகமாகும், உங்களால சரியான முடிவை எடுக்க முடியாது. அடுத்ததா உங்களுக்கான உணர்வுகள், கோபமோ பயமோ பொறாமையோ எல்லாம் வேகமா அதிகரிக்கும். இதனால உறவுகள், நண்பர்கள் எல்லாரும் உங்களை விட்டு விலகுவாங்க. தவறான முடிவுகள் எடுக்க நீங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கவனம் சிதறும். உங்க மனசு ஒரே இடத்துல இருக்காது. அப்போ அதனால பல விஷயங்கள் நீங்க ஆரம்பிச்சாலும் அதை கரெக்டா முடிக்க முடியாம இருக்கும். அடுத்ததா செல்ஃப் டவுட் அதிகரிக்கும். இப்போ மனசு கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னா அது உங்களையே எதிரியா தான் பார்க்கும். அதனால உங்க மேலேயே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒரு வாய்ப்புகள் கிடைச்சாலும் கூட நீங்க பயந்து அதை விட்டுடுவீங்க. அடுத்ததா அடிக்ஷன் ட்ராப். உங்க மனசை ஒரு வலையில சிக்க வைக்கிறதுக்கு இங்க நிறைய வழிகள் இருக்கு. சோஷியல் மீடியா, கேமிங்கா இருக்கலாம், உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ அதனால உங்க வாழ்க்கைக்கான பாதையே உங்களுக்கு தெரியாம போகும். இப்போ உங்களுக்கு 24 மணி நேரம் சேலஞ்ச் தரேன். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி உங்க மைண்டை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் 1 hour இதுதான் உங்க மைண்டை ரீசெட் பண்ணக்கூடியது. எப்படின்னா, நீங்க காலையில எந்திரிச்சதுமே முதல் 1 மணி நேரம் உங்க போனை எடுக்கக்கூடாது. இது உங்க மூளைக்கு என்ன ஒரு சிக்னல் கொடுக்கும்னா, நான் தான் உனக்கு பாஸ் அப்படின்னு சொல்லும். அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னது? 5 நிமிஷம் அமைதியா இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கான சிந்தனைகளை எழுதணும். 10 நிமிஷம் எக்ஸசைஸ், யோகா அந்த மாதிரி உங்க உடலுக்கு ஒரு அசைவை கொடுக்கணும். ஸ்டெப் 2, கில் டிஸ்ட்ராக்ஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட 6 மணி நேரம், அதாவது உங்களுக்கான சிங்கிள் டாஸ்க் மட்டும் யோசிச்சு வைக்கணும். நிறைய வேலைகள் யோசிச்சிங்கன்னா உங்க மைண்ட் கண்டிப்பா லாஸ் ஆகிடும். இது டீப் ஒர்க் கான்செப்ட். இது எப்படி பண்ணணும்னா, ஒரு 45 நிமிஷத்துக்கு உங்க வேலையில முழு கவனத்தோட இருக்கணும். 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணணும் ஒரு 6 மணி நேரத்துக்கு. எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாம இந்த வேலையை பண்ணீங்கன்னா உங்க பிரெயின் மறுபடியும் ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். 3வது, கண்ட்ரோல் தாட்ஸ். உங்க மனசுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற அந்த போரை நிப்பாட்டணும். உங்களுக்கான எண்ணங்களை நீங்க கட்டுப்படுத்தணும். அதை எப்படி பண்ணலாம்? ஜஸ்ட் உங்க எண்ணங்களை அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்காக எதுவும் ரியாக்ட் பண்ணாதீங்க. இதை ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். 4வது, பெயின், வலி. அதுதான் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப கடினமான பகுதினே சொல்லலாம். இப்போ சேஃபா இருக்கீங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வீக் மைண்ட் தான். இப்போ ஒரு விஷயம் பிடிக்கல, அதாவது டிஸ்கம்ஃபர்ட்டா நீங்க இருக்க பழகணும். அதாவது ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது, குளிர்ந்த தண்ணியில குளிக்கிறது, உங்களுக்கான டோபமைன் டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாம பார்த்துக்கணும். ஏன்னா உங்க சக்சஸ்காண்டி இப்போ நீங்க கஷ்டப்படலைன்னா வாழ்க்கையில இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. 5வது, நைட் ரீப்ரோகிராமிங். அதாவது லாஸ்ட் 1 hour நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான தாட்ஸை நீங்க அனலைஸ் பண்ணணும். இன்னைக்கு ஃபுல்லா நான் எப்படி கண்ட்ரோலா இருந்தேன், அல்லது எந்த இடத்துல மைண்ட் கண்ட்ரோல் தவற விட்டேன். இது எல்லாம் தான் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆகும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் உங்களை கரெக்டான பாதைக்கு கொண்டு போகும். இது எல்லாமே ஒரு நாள் ஒரு 24 மணி நேரத்துல மட்டும் நடக்க முடிஞ்சிடாது. தினமும் ஒவ்வொரு 24 மணி நேரத்தையும் நீங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். நீங்க உங்க மூளையை ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் அது உங்களுக்காக வேலை செய்துக்கு காத்துக்கிட்டு இருக்கும். உங்க வாழ்க்கையை மாத்ததுக்கு பல திறமைகள் தான் வேணும்னா இல்லை, உங்க மைண்டை கரெக்டா கண்ட்ரோலா வச்சிருந்தாலே போதுமானதுதான். ஸோ இன்னும் வெயிட் பண்றீங்க? இன்னைக்கே உங்க மனசை கட்டுப்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.